ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்ல ஆட்டம்ஸோட JEE 2020 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 7 கொஸ்டின் தான் இருக்கும். நான் அதுல ஒன்ன ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் அதுல இருக்கு. சொல்யூஷன் நான் எழுதிட்டேன், எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நான் கிளாரிஃபை பண்ணிட்டு அதை உங்களுக்கு சொல்றேன். மித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்திரலாம். நாம சோஃபார் எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ அதே மாதிரிதான் இருக்கும், ஒன்னும் வித்தியாசமெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in a hydrogen atom the electrons makes a transition from n plus 1th level to the nth level. If n greater than 1, the frequency of radiation emitted is proportional to higher orbit n plus 1ங்கறாங்க, lower orbit nங்கறாங்க. அப்ப இந்த மாதிரி ஹையர் ஆர்பிட்ல இருந்து இந்த மாதிரியான லோவர் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்ப நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிற எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது ஒரு லைட்னா கண்டிப்பா வேவ்னா வேவ் லென்த்னு ஒரு டேர்ம் இருக்கும். அந்த வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ரெடிமேட் ஃபார்முலா இருக்கு. 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square. frequency na c by lambda. c retain பண்றேன், 1 by lambda க்கு பதில் இத அப்படியே ஃபில் பண்றேன். இப்போ இத சால்வ் பண்ணி 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். இதுல n1 னா லோவர் ஆர்பிட், அது என்னன்னு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. n2 னா ஹையர் ஆர்பிட், அது n+1 ன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப லோவர் ஆர்பிட் n1 க்கு பதில் n ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், n ஸ்கொயர். ஹையர் ஆர்பிட் n2 க்கு பதில் n+1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டான், அப்ப n+1 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இந்த r into c ரீடைன், இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா n+1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் into n+1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். திருப்பி rc ரீடைன் பண்றான், இதை a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றான். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab வந்துடும். அது இல்லாம ஒரு மைனஸ் n ஸ்கொயர் அப்படியே இருக்கு. அப்புறம் n ஸ்கொயர்டையும் n+1 ஹோல் ஸ்கொயர்டையும் அப்படியே வச்சுக்கிறான். இந்த n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப நியூமரேட்டர்ல 2n+1 வருது, டினாமினேட்டர்ல n ஸ்கொயர் into n+1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. இப்ப நான் திருப்பி கொஸ்டினுக்கு போறேன். கொஸ்டின்ல n வெரி 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 கிரேட்டர் than 1 அப்படின்னு இருக்கு. அப்ப 1 கம்பேர் பண்றப்ப n பெரிய நம்பர். அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர் பக்கத்துல இந்த மாதிரி சின்ன நம்பர் இருந்தா அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அந்த லாஜிக்ல நான் என்ன பண்றேன்னா 2n+1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n எழுதுறேன். n ஸ்கொயர்டா அப்படியே வச்சுக்கிறேன். n+1 ஹோல் ஸ்கொயர்டையும் நான் n ஸ்கொயர்னே எழுதிக்கிறேன். எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் n மாத்திரம், கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் தூக்கிடுறேன். +1 -1 நெக்லிஜிபிள், ஏன்னா n வெரி வெரி கிரேட்டர் கொஸ்டின்லயே தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த எண்ணும் கேன்சல் ஆகி ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by n³ வரும். அப்ப இது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதான் கரெக்ட். இதான் ஆன்சர். பொதுவா நம்ம பாக்குற ப்ராப்ளத்துல ஹையர் ஆர்பிட் லோவர் ஆர்பிட்லாம் நம்பர்ஸா கொடுத்திருந்தாங்க, இதுல நம்பர்ஸா கொடுக்காம சிம்பிள்ஸா கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளத்துல வேவ் லென்த்தை தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ரொம்ப சில ப்ராப்ளத்துல தான் ஃப்ரீக்வன்சி பார்த்திருப்போம். இந்த ப்ராப்ளத்துல ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. வேவை பொறுத்தவரை ஒரு பேராமீட்டர் தெரிஞ்சுன்னா இன்னொரு பேராமீட்டரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். JEE 2020ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. ஓகேப்பா. செகண்ட் கொஸ்டின், if the potential energy between two molecules is given by U is equal to A by R power 6 minus B by R power 12, then at equilibrium separation between molecule its potential energy R. அதாவது என்ன சொல்றாங்கன்னா பொட்டன்சியல் எனர்ஜியை கொடுத்துட்டாங்க, திருப்பி பொட்டன்சியல் எனர்ஜியை கேட்கிறாங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒரு குழப்பமும் கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பொட்டன்சியல் எனர்ஜி கிவன் டேட்டால கொடுத்துட்டா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டிஃபரன்சியேட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இப்போ கூட ஒரு ப்ராப்ளத்துல பார்த்தோம், ரெகுலர் ப்ராப்ளத்துல ஒரு ப்ராப்ளத்துல பார்த்திருக்கோம். சோ அந்த லாஜிக் படி நான் யூவை எழுதிட்டு
யூவை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்சியேட் பண்றேன். டிஃபரன்சியேட் பண்ணி நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். So minus b by dr retain பண்றேன். u க்கு பதிலு a by r power 6 minus b by r power 12 னு எழுதிட்டேன். r power m டிஃபரன்சியேட் பண்ணா m r power m minus 1 இதான் ஃபார்முலா. இந்த வெளியே இருக்கிற மைனஸை ரீடைன் பண்ணிருக்கேன். a மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் ரீடைன் பண்ணிருக்கேன். r power 6 மேல கொண்டு போயிட்டா r power minus 6 னு வரும். இந்த ஃபார்முலா படி டிஃபரன்சியேட் பண்ணி சால்வ் பண்ணா -6 by r power 7 வந்துரும். நீ வேணா செக் பண்ணிக்கோ. அடுத்து மைனஸ் b ரீடைன் பண்ணிருக்கேன். r power 12 மேல கொண்டு போயிட்டா r power -12 வரும். அகைன் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா -12 divided by r power 13 வரும். அடுத்து இந்த மைனஸை உள்ள கொண்டு போறப்ப இது பிளஸ் ஆயிரும். இந்த மைனஸை உள்ள கொண்டு போறப்ப இது பிளஸ் ஆகும். ஆனா இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால திருப்பி இது மைனஸா மாறிடும். சோ அடுத்த ஸ்டெப்ல நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்ச ஃபோர்ஸை நான் 0ன்னு போடுறேன். யூக்லிபிரியம் அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்னா ஃபோர்ஸ் 0ன்னு அர்த்தம். சோ அதனால இந்த வார்த்தையை பேஸா வச்சுக்கிட்டு பொட்டன்சியல் எனர்ஜில இருந்து ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி அந்த ஃபோர்ஸை நான் 0 அப்படின்னு போடுறேன். அப்படி ஃபோர்ஸை 0ன்னு போட்டா ரைட் சைட் டேர்ம் அப்படியே ரீடைன் ஆகும். 0 is equal to 6a divided by r power 7 minus 12b divided by r power 13 வரும். இந்த -12b divided by r power 13 இங்கிட்டு கொண்டு வரேன். 6a divided by r power 7 இங்க போடுறேன். r power 13 r power 7 கேன்சல் ஆயிருச்சுன்னா r power 6 ன்னு இங்கிட்டு வந்துரும். 6a கீழே கொண்டு வந்துட்டான். 12 6 கேன்சல் ஆயிருச்சுன்னா 2b by a அப்படின்னு வரும். is equal to r power 6. வெறும் r கண்டுபிடிச்சா பவர் 6 whole power 1/6 இங்க வந்துரும். இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிறது r. இந்த rங்கிறது क्वेश्चनல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாலிகூல்ஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா u கொடுத்துட்டு uவே கேக்குறாங்க. நான் u வச்சு நான் f கண்டுபிடிக்கிறேன். யூக்லிபிரியம்ங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா எஃப்க்கு பதில் 0 போடுறேன். 0 போட்டா எனக்கு ஒரு கண்டிஷன் கிடைக்குது. இந்த கண்டிஷனை கொண்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். அதனால நேரா r is equal to 2 power b by a whole power 1/6 இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்படி பண்ணா a into 6a by 12b minus b into 12b whole squared into 6a whole squared வரும். கொஞ்சம் பொறுமையா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இதை பண்றதோட இதை பண்ணுங்க. பண்ணா உனக்கே புரிஞ்சிடும் இது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்ப கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் a squared by 4b ன்னு வருது. இது எந்த ஆன்சர்ல இருக்கோ அதான் கரெக்ட். இப்ப நம்ம u தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. யூவை கொடுத்துட்டு u கேக்குறாங்க. நடுவுல ஈக்லிபிரியம்ங்கிற ஒரு வேர்ட். அப்ப வழக்கம் போல நம்ம யூவை டிஃபரன்சியேட் பண்ணி f கண்டுபிடிச்சு அந்த f 0ன்னு போட்டா ஒரு கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷனை கொண்டு போய் யூலயே சப்ஸ்டிடியூட் பண்ணா u அப்டேட் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளவுதான், இதான் ஆன்சர். டவுட் இருந்தா கேட்கலாம். இங்க கொஞ்சம் சிம்பிளிபிகேஷன் கவனமா பண்ணுங்க. நான் செம சொதப்பல் கேன்சல் பண்ணிருக்கலாம். இந்த 6ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். அதே மாதிரி இங்க 2 6 36 இருக்கு, இங்க 144 இருக்கு. கேன்சல் பண்ணி எல்லாம் எழுதி இருக்கலாம். நான் கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சு சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் கடைசி ஸ்டெப்ல கொண்டு போய் கேன்சல் பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணா ஏர்லியராவே கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேக்ஸ் சிம்பிளிஃபை பண்றதுங்கிறது அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன மனசுல தோன்றதோ அது மாதிரிதான். அது எனக்கு ஈஸியா இருக்கும், உனக்கு கஷ்டமா இருக்கும். உனக்கு ஈஸியா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான். அதனால அந்த சிம்பிளிபிகேஷனை எப்பயும் நீ என்ன பண்ணா ஓனா பண்ணு. டீச்சரை ஃபாலோ பண்ணாத, புக்கை ஃபாலோ பண்ணாத. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? ஓகே. சோ அடுத்து the time period of revolution of electron in its ground state orbit in a hydrogen atom is 1.6 into 10 power minus 16 seconds. The frequency of revolution in electron in first excited state is ground state na first orbit. First orbit la electron ஒரு round complete ஆகிறதுக்கான டைம் கொடுத்துட்டாங்க. அதான் டைம் பீரியட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஆர்பிட். செகண்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரானோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்ப நான் என்ன பண்ணும், கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பை டெரைவ் பண்ணணும். எப்படி? பேசி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் ஆட்டமோடது. ஆனா ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன்டா தெரிஞ்ச ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார்முலாஸ் தான். எப்பெல்லாம் டைம் பீரியட் வருதோ அப்ப இங்க ஆரம்பி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளோட நோட்ஸ்ல 8th ப்ராப்ளம் பாருங்க, இதை யூஸ் பண்ணிருப்போம். அங்க டைம் பீரியட் தான் கேட்டிருப்பாங்க. சோ டைம் பீரியட் கேக்குறாங்க, டைம் பீரியட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சோ வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் பை டைம். ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதான் டைம் பீரியட். அப்ப ஒரு ரவுண்ட்ல கவர் ஆகிற டிஸ்டன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அப்ப டைம் க்கு பதில் டைம் பீரியட்னு போட்டலாம். இதுல இருந்து டி கண்டுபிடிச்சா 2πr/v வரும். ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n². விங்கிறது எலக்ட்ரானோட ஸ்பீட், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n. ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் டெரிவேஷன்ல இத பார்த்திருக்கோம். எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் டெரிவேஷன்ல கீழே ஓரமா இதை நோட் பண்ணி வச்சிருக்கோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இதை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றப்ப டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆருக்கு பதில் n², விக்கு பதில் 1/n அப்படிங்கிற மாதிரி மாறிடும். நான் ஏன் இப்படி மாத்துறேன்னா, இங்க நம்மளுக்கு ஆர்பிட் நம்பர்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. கிரவுண்ட் ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஆர்பிட் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆர்பிட் நம்பர்ஸ் இருக்கு. அதனால டைம் பீரியட் ஃபார்முலாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிட் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி 2π மித்ததெல்லாம் தூக்கிட்டு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனல் போட்டுடலாம். ஏன்னா ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப ப்ரொபோர்ஷனல் போட்டு தாராளமா பண்ணலாம். சோ இப்ப இதை சப்ஸ்டிடியூட் பண்றப்ப டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n³ வருது. சிச்சுவேஷன் 1ல டைம் பீரியட் 1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1³. ஏன்னா கிரவுண்ட் ஸ்டேட்னா n1. சிச்சுவேஷன் 2ல டைம் பீரியட t2னு போடுறேன். சிச்சுவேஷன் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், அது வந்து ஆர்பிட் நம்பர் 2 மீன் பண்ணோம். அப்ப 2³ வந்துடும். இது ரெண்டையும் டிவைட் பண்றப்போ 1/8 வருது. இதுல இருந்து 1/t2 கண்டுபிடிச்சா 1/8 into t1 வருது. t1க்கு பதிலா அந்த வேல்யூவை ஃபீட் பண்ணிட்டேன். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்ப இதுல இருந்து ஈஸியா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். இங்க ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்குப்பா, ஒரு கன்ஃபியூஷன் வரும் உனக்கு. ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜிங்கிறது ஒரு வேவ். அந்த வேவ்ல ஒரு ஃப்ரீக்வன்சி வரும். அவங்க அந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி கேட்கல. இங்க எங்கேயுமே ஹையர் ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரான் லோவர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுதுன்னு சொல்லல. இங்க இன்னொரு ஃப்ரீக்வன்சியை கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல சுத்தி வருது, அதுக்கு ஆகிற டைம் தான் டைம் பீரியட். டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரவுண்ட்னு அர்த்தம். இப்ப நான் 1 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள எத்தனை ரவுண்ட கம்ப்ளீட் பண்றோமோ அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டேட் அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரானோட டைம் பீரியட் கொடுத்துட்டு, ரெண்டாவது ஆர்பிட் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல டைம் பீரியட் கேட்காம ஃப்ரீக்வன்சின்ட்டாங்க. இங்க டைம் பீரியடோட இன்வர்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. நீ ஃப்ரீக்வன்சினோனே என்ன பண்ணுவ, அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்து தப்பு பண்ணிடுவேன். அங்க இருக்கிற அந்த வேவ்லென்த் ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாலாம் எப்ப அப்ளிகபிள்னா, ஹையர் ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரான் லோவர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுறப்போ ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ஒரு லைட் வேவ். அந்த வேவ்ல வர ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த்துக்கு தான் அந்த ஃபார்முலா. இங்க அது கிடையாது, இங்க டோட்டலா டிஃபரெண்ட். சோ நான் அகைன் உனக்கு க்ளூ தரேன். டைம் பீரியட்னு பேசிட்டாங்கன்னா நீங்க இருந்து ஆரம்பி. நாம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். டைம் பீரியட் வெலாசிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். 8th ப்ராப்ளம், அதுல இதை யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கப்புறம் ஸ்மார்ட்டா இதை பிளே பண்ணலாம். அவ்வளவுதான். நார்மல் ஃப்ரீக்வன்சி கேட்கல. செகண்ட் ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுத்தி வருது, ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை சுத்தும் அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் கிளியரா இருக்கு பாருங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லல. அவ்வளவுதான். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டவுட் இருந்தா கிளியரா? கிளியராப்பா? ஓகே, ஃபைன். So 4வது கொஸ்டின். The graph which depicts the results of Rutherford gold foil experiment with alpha particle is theta scattering angle, y number of scattered alpha particles. 4 டிஃபரெண்ட் கிராஃப் கொடுத்திருக்காங்கப்பா. எந்த கிராஃப் ஓரளவுக்கு ஸ்கேட்டரிங் ஆங்கிளுக்கும் நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேட்டரிங் ஆங்கிள்னா
பட்டு வளைஞ்சு போனா ஸ்கேட்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ரூதர்ஃபோர்ட் ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறப்ப நிறைய பார்ட்டிகல் எம்டி ஸ்பேஸ் ஆட்டம்ல இருக்கிறதுனால ஈஸியா உள்ள போயிருச்சு. யாரும் ஸ்கேட்டர் ஆகல, நேரா உள்ள பூந்து போயிடுறாங்க. ஆட்டம்ல நிறைய ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால எந்த ஆங்கிள் டிவியேஷனும் இல்லாம நிறைய பேர் உள்ள போயிடுறாங்க. அப்ப இங்க பாருங்களேன், எடுத்தவொடனே ஆங்கிள் கம்மியா இருக்கு. ஆங்கிள் கம்மியா இருக்கிறப்ப உங்களுக்கு ஒய் ஜாஸ்தி, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ஸ்கேட்டர்டு ஜாஸ்தி. ஆங்கிள் கம்மியா இருக்கிறப்போ ஒய் ஜாஸ்தி. ஆங்கிள் கம்மியா இருக்கிறப்போ ஒய் கம்மி, ஆங்கிள் கம்மியா இருக்கிறப்போ ஒய் கம்மின்னு வருது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. அட் பிரசன்ட் ஏ இல்லைன்னா பி தான் வரும். பி கண்டிப்பா வராது, ஏ தான் வரும். ஏன்னா சில ஆல்பா பார்ட்டிகல் வந்து சுத்தமாவே ஸ்கேட்டர் ஆக மாட்டேங்குது. அப்ப ஸ்கேட்டரிங் ஆங்கிளே இல்ல. அப்ப நிறைய ஆல்பா பார்ட்டிகல் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டம்குள்ள புகுந்து போயிடும். சில ஆல்பா பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மியான ஆல்பா பார்ட்டிகல் இந்த கோல்டுல இருக்கிற நியூக்ளியஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் வரப்போ 180 டிகிரி ஆங்கிள் டிவியேஷன். அப்ப இந்த பக்கம் 180 இருக்குன்னு சொல்றாங்க. 180ல பாத்தீங்கன்னா பாருங்களேன், கம்மி பார்ட்டிகல்ஸ் தான் ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ 180ல கம்மி பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். 0 டிகிரில அதிக பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகாமையே டிராவல் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா கிராஃப் ஏ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பிளாட் லைனா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கிராஃப் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த 4 கிராஃபை கம்பேர் பண்றப்ப தெரியுது. ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட்ல ரூதர்ஃபோர்ட் ஒரு அப்சர்வேஷனை கிரியேட் பண்றாரு. எக்ஸாக்டா ஒரு ஆட்டமுக்கு என்ன பண்றாருன்னா ஜூம் பண்ணி பாக்குறாரு. ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல் நேரா வருது, நியூக்ளியஸை பார்த்துட்டு அப்படியே வளைஞ்சிருது. அப்போ 180 டிகிரி டர்ன் ஆகுது. ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல் லைட்டா வளையுது, ஒரு 40 டிகிரி 50 டிகிரியா டர்ன் ஆயிருக்கு. நிறைய ஆல்பா பார்ட்டிகல் வளையாமையே போகுது. அப்ப அங்க ஸ்கேட்டரிங்கே இல்ல. அப்ப ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 0. அட் 0 ஆங்கிள் மேக்சிமம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் உள்ள பூந்து போயிருக்கு. அப்புறம் 180 டிகிரிங்கிற ஆங்கிள் ரிட்டர்ன் போகுதுன்னு அர்த்தம். அதுல கம்மியான ஆல்பா பார்ட்டிகல் தான் நியூக்ளியஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் போகுது. இதை வச்சு திங்க் பண்ணா எந்த கிராஃப் கரெக்ட்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் எழுதியிருக்க மாட்டேன். ஆப்ஷன் ஏ கரெக்ட் திங்க்னு போட்டிருப்பேன். ஆல்பா பார்ட்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோ. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இன் ஃபியூச்சர் எடுத்து பாக்குறப்ப டவுட் வர மாதிரி தோணும். அப்படி வந்துச்சுன்னா திருப்பி கன்ஃபார்ம் பண்ணு. ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிரிமெண்ட்டை பாரு. ஆட்டம்ல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அதனால நிறைய ஆல்பா பார்ட்டிகல் நேராவே போயிருது. அப்ப ஸ்கேட்டர் ஆகலைன்னு அர்த்தம். அப்ப ஸ்கேட்டரிங் ஆங்கிள் 0வா இருக்கிறப்ப நிறைய ஆல்பா பார்ட்டிகல் டிராவல் ஆகுது. ஒரு சில ஆல்பா பார்ட்டிகல் நியூக்ளியஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் வருது. அப்போ 180 டிகிரி டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 180 டிகிரில கம்மியான ஆல்பா பார்ட்டிகல் பாருங்க, ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ், அது கம்மியா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ பி ரெண்டும் கரெக்ட் மாதிரி தோணும். பட் இந்த மாதிரி ஐடியல் கிராஃப்ஸ் எல்லாம் வராது. அதெல்லாம் ரொம்ப ரேர். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல இந்த மாதிரியான கிராஃப்ஸ் தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். முடிச்சாச்சு, டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 5 நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த வார்த்தைக்கு வேற டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு சொல்யூஷன்ல. அது தப்பு மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நான் கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் அடுத்து கொஸ்டின் நம்பர் 6க்கு போயிடுறேன். In the line spectra of hydrogen atom, the difference between the largest and shortest wavelength of Lyman series is 305 Armstrong. The corresponding difference for the Passon series in Armstrong is Lyman seriesல long wavelengthக்கும் short wavelengthக்கும் உள்ள difference 305 Armstrong. அதே லாங் வேவ்லென்த்துக்கும் ஷார்ட் வேவ்லென்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன் பேஷன் சீரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் சிச்சுவேஷன்ல அவங்க லைமன் சீரிஸ்னு சொல்லிட்டாங்க. லைமன் சீரிஸ்னா லோவர் ஆர்பிட் N1 1. அப்புறம் லார்ஜஸ்ட் வேவ்லென்த் லாங் வேவ்லென்த், அதுக்கு என்ன ஹையர் ஆர்பிட்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுறப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி E is equal to h nu. நியூக்கு பதில் c by lambda. அப்ப லாங் வேவ் லென்த்னா எனர்ஜி கம்மியா இருக்கணும். எனர்ஜி கம்மியா இருக்குன்னா பக்கத்து ஆர்பிட்டே போட்டுக்கிறணும். அதனாலதான் 1க்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பிட் 2 போட்டிருக்கேன். இது அப்படியே வேவ் லென்த் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றான். அப்படி பண்ணா 1 by lambda is equal to r into 1 by n1 squared minus 1 by n2 squared. n1க்கு பதில் 1 squared வந்துரும், n2க்கு பதில் 2 squared. சால்வ் பண்ணா 3r by 4. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 4 by 3r னு வந்துரும். லார்ஜஸ்ட் வேவ் லென்த்ங்கிறதுனால லாம்டா மேக்ஸ்னு எழுதிட்டாங்க. இப்ப லைமன் சீரிஸ்ல லார்ஜஸ்ட் வேவ் லென்த் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே லைமன் சீரிஸ்ல ஷார்டஸ்ட் வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். லைமன் சீரிஸ்னு சொல்லிட்டதுனால லோவர் ஆர்பிட் 1, ஷார்டஸ்ட் வேவ் லென்த்னா ஹையர் ஆர்பிட் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவா ஹையர் ஆர்பிட்ல இருந்து எலக்ட்ரான் லோவர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆகுறப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது h nu. நியூக்கு பதில் c by lambda. ஷார்ட் வேவ் லென்த்னா லாம்டா கம்மியா இருக்கணும், அப்ப எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கணும். எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கணும்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரணும். அதனாலதான் ஹையர் ஆர்பிட் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கோம். இதை கொண்டு வந்து நான் வேவ் லென்த் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்போ 1 by lambda is equal to r into 1 by n1 ஸ்கொயர்டுக்கு பதில் 1 ஸ்கொயர் minus 1 by n2 ஸ்கொயர்டுக்கு பதில் இன்ஃபினிட்டி ஸ்கொயர். சால்வ் பண்ணா எனக்கு r னு வரும். அதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 1 by r னு வந்துரும். இந்த லாம்டா வந்து லாம்டா மினிமம். ஏன்னா ஷார்ட் வேவ் லென்த். இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டினா சிங்கிள் லைன்ல இருக்கு. ஆன்சரும் ஈஸி தான், ஆனா ரொம்ப லென்த்தி. லைமன் சீரீஸ்ல வர லார்ஜ் வேவ் லென்த்துக்கும் ஷார்ட் வேவ் லென்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஏதோ 305 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல்ல லைமன் சீரீஸ்ல லாங் வேவ் லென்த் என்ன, அடுத்து லைமன் சீரீஸ்ல ஷார்ட் வேவ் லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கழிக்கணும். அதுக்கு பேர் தான் டிஃபரன்ஸ். கழிச்சுட்டேன் பாருங்க. கழிச்சா 4 by 3r minus 1 by r னு வருது. 1 by r வெளியே எடுத்துட்டா 4 by 3 minus 1 வரும். இதை சால்வ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 1 by 3r னு ஃபைனல் ரிசல்ட் வருது. லைமன் சீரிஸ்ல லாங் வேவ் லென்த்தையும் ஷார்ட் வேவ் லென்த்தையும் சப்ராக்ட் பண்ணா வர ஆன்சர் 305 ஆம்ஸ்ட்ராங்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதை நான் எழுதியிருக்கேன். இதுதான் கொஸ்டினோட சிச்சுவேஷன் 1. அதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு டினோட் பண்ணிருக்கேன். ஒண்ணு முடிச்சாச்சு. இதே மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் வேவ் லென்த் ஆஃப் பேஷன் சீரிஸோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப திருப்பி நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப பேஷன் சீரிஸ், அப்ப லோவர் ஆர்பிட் 3. லாங் வேவ் லென்த். லாங் வேவ் லென்த்னா என்ன லாஜிக் பாருங்க, எனர்ஜி கம்மியா இருக்கணும். எனர்ஜி கம்மியா இருக்குன்னா பக்கத்துல இருந்தே வரணும். அப்ப ஹையர் ஆர்பிட் 4. இதை வேவ் லென்த் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றான். அப்போ 1 by lambda is equal to r into 1 by n1 ஸ்கொயர்டுக்கு பதில் 3 ஸ்கொயர் minus 1 by n2 ஸ்கொயர்டுக்கு பதில் 4 ஸ்கொயர். சால்வ் பண்றப்ப 7r by 144 னு வருது, which is 1 by lambda. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகுதுன்னா 144 by 7r னு வருது. லாங் வேவ் லென்த்ங்கிறதுனால லாம்டா மேக்ஸ்னு எழுதியிருக்கேன். இதே பேஷன் சீரிஸ்ல ஷார்ட் வேவ் லென்த் வேணும். பேஷன் சீரிஸ்ங்கிறதுனால லோவர் ஆர்பிட் 3. ஷார்ட் வேவ் லென்த்னா என்ன லாஜிக்னு பாருங்க. ஷார்ட் வேவ் லென்த் அப்படின்னா எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கணும்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரணும். ரொம்ப தூரத்துல இருந்து வரணும் அப்படின்னா n2க்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம். போட்டேன். இதை திருப்பி வேவ் லென்த் ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்போ 1 by lambda is equal to r into 1 by n1 ஸ்கொயர்டுக்கு பதில் 3 ஸ்கொயர் minus 1 by n2 ஸ்கொயர்டுக்கு பதில் இன்ஃபினிட்டி ஸ்கொயர். எனிதிங் by infinity is 0. சால்வ் பண்ணா r by 9, which is 1 by lambda. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா 9 by r னு வருது. இது மினிமம் வேவ் லென்த். சோ பேஷன் சீரிஸ்ல லாங் வேவ் லென்த், பேஷன் சீரிஸ்ல மினிமம் வேவ் லென்த். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. சோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டார். ரெண்டுலயும் 1 by r காமனா இருக்கு. மிச்சம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 81 by 7r அப்படின்னு ஆன்சர் வருது. இந்த மாதிரி இல்லாம இதை ஒரு நம்பரா மாத்தி எழுதணும். அதுக்கு அவங்களே கொஸ்டின்ல சிச்சுவேஷன் 1ல ஒன்னு சொல்லியிருக்காங்க. லைமன் சீரிஸோட லாங் அண்ட் ஷார்ட் வேவ் லென்த் மைனஸ் பண்ணா 305 ஆம்ஸ்ட்ராங் வருதுன்னு. இந்த ரிசல்ட்டையும் இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிற ரிசல்ட்டையும் டிவைட் பண்றோம். எப்பயும் 2 சிச்சுவேஷன்னா 2 ஈக்குவேஷன் வரும்.
ரெண்டையும் டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப பாசன் சீரிஸ்ல ரெண்டு வேவ் லென்த்துக்கான டிஃபரன்ஸ் டிவைடட் பை 305 ஆம்ஸ்ட்ராங். ஈக்குவேஷன் 1ல இருக்கிற நம்பர் இஸ் ஈக்குவல் டு இதுல 81/7R, அதுல 1/3R வந்துச்சு, டிவைட் பண்ணா 3R/1 வந்துடும். அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நாம இப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். பொதுவா ரெண்டு சிச்சுவேஷன் வரும், ரெண்டு சிச்சுவேஷன்லயும் வேவ் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு வேலையை முடிச்சிருவோம். இதுலயும் ரெண்டு சிச்சுவேஷன்லயும் டிஃபரன்ஸ் ஆஃப் வேவ் லென்த் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அதனால 4 வேவ் லென்த் பண்ண வேண்டியதா இருக்கு. லைமன்ல லாங், லைமன்ல ஷார்ட், பேஷன்ல லாங், பேஷன்ல ஷார்ட். அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணா ஒரு ஆன்சர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஆன்சர்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போவோம். Question number 7. The first member of Balmer series of hydrogen atom has wavelength of 6/61 Armstrong. The wavelength of second member of Balmer series in nanometer is. Balmer first member wavelength கொடுத்துட்டு Balmer second member ஓட wavelength கேட்டிருக்காங்க. ஒரு wavelength கொடுத்துட்டு இன்னொரு wavelength கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லியிருக்காங்க, சொல்லலைனாலும் நீ ஹைட்ரஜனே எடுத்துக்கலாம். வேவ்லென்த்துக்கான ஃபார்முலா இதான், 1/λ is equal to R into 1/n1² minus 1/n2². பால்மர்னா லோவர் ஆர்பிட் 2, அதனால n1க்கு பதிலு 2 போட்டான். ஃபர்ஸ்ட் மெம்பர்னா ஹையர் ஆர்பிட் 3 பா, இதுக்கு அடுத்த நம்பர் போட்டோம். அடுத்து பால்மர் செகண்ட் மெம்பர்னு சொல்லியிருக்காங்க. பால்மர்னா லோவர் ஆர்பிட் 2, செகண்ட் மெம்பர்னா அடுத்த நம்பருக்கு அடுத்த நம்பர் போடணும். அப்ப ஹையர் ஆர்பிட் 4 வந்துடும். பால்மர் ஃபர்ஸ்ட் லைன், பால்மர் செகண்ட் லைன் சொன்னதான் இவங்க பால்மர் ஃபர்ஸ்ட் மெம்பர், பால்மர் செகண்ட் மெம்பர்னு சொல்றாங்க. ஒரு அட்டம்ப்ட்ல வேவ்லென்த் 6/61 ஆம்ஸ்ட்ராங், இன்னொரு அட்டம்ப்ட்ல வேவ்லென்த் நமக்கு வேணும், அதை லாம்டா டாஸ்ன்னு எடுத்திருக்கேன். இதை சால்வ் பண்ணா 5R/36, இதை சால்வ் பண்ணா 3R/16. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா ஆன்சர் வந்து, அப்போ 1/6/61 ஆம்ஸ்ட்ராங் இன்டூ டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆகி லாம்டா டாஸ் பை 1 இஸ் ஈக்குவல் டு 5R/36 இன்டூ டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆகி 16/3R வந்துடும். R கேன்சல், 16/36 கேன்சல் பண்ணா 4ஆல கேன்சல் பண்றப்ப 9 into 3 கீழே 27 வந்துடும். மேல 4 இருக்கும், 5 into 4 20 வந்துடும். இதை இங்கிட்டு கிராஸ் பண்றப்ப 6/61 ஆம்ஸ்ட்ராங் வருது. ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 10⁻⁻9 எழுதுனா நானோமீட்டர்ல வந்துடும். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிச்சாச்சு. இதோட ஆட்டம்ஸ் JEE 2020 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஒன்னும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது, எல்லாமே சிமிலர் கைண்ட் தான். ஏதாவது ஒரு சில ப்ராப்ளத்துல புது ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றப்பதான் புது ஐடியாஸ் வரும். அவ்வளவுதான், முடிச்சாச்சுப்பா. டவுட் இருந்தா கேட்கலாம், ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.